இப்போ ராவல்பிண்டியில் நடந்த மேட்ச்ல வந்து நம்ம ஸ்ரீலங்கா ஜிம்பாப்வே கிட்ட தோத்து போயிருக்காங்க. எதுல அப்படின்னா பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, ஜிம்பாப்வே 3 நாடுகள் பங்கேற்கக்கூடிய இந்த ட்ரை சீரீஸ் இப்போ நடந்துட்டு இருக்குது. முதல் மேட்ச் வந்துட்டு பாகிஸ்தான் வர்சஸ் ஜிம்பாப்வே நடந்துச்சு. அதில் பாகிஸ்தான் ஜெயிச்சிட்டாங்க. பட் 2வது மேட்ச் ஸ்ரீலங்கா வர்சஸ் ஜிம்பாப்வே, அதில் ஜிம்பாப்வே கிட்ட நம்ம ஸ்ரீலங்கா தோத்து போயிருக்கிறாங்க. ஸோ ஸ்ரீலங்கா வர்சஸ் ஜிம்பாப்வே மேட்ச்ல என்ன ஸ்கோர் கார்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அவங்க சேஸ் பண்ண போய், அதாவது 162க்கு 8 அப்படின்னு ஜிம்பாப்வே அடிச்ச அந்த ஸ்கோரை சேஸ் பண்ண முடியாமல் 95க்கு ஸ்ரீலங்கா ஆல் அவுட் ஆயிருக்கு. ஒரு T20 மேட்ச்ல 20 ஓவர் மேட்ச்ல 95க்கு ஸ்ரீலங்கா ஜிம்பாப்வே கிட்ட ஆல் அவுட் ஆகுது அப்படின்றது வந்து ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமா இருக்கும். சிக்கந்தர் ராஜா அவர் வந்துட்டு பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்குறாரு. பிகாஸ் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ், 32 பால்ல 47 அடிச்சிருக்காரு. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட் எடுத்து 23 ரன் கொடுத்துருக்காரு. ஸோ அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு. ஸோ ஸ்ரீலங்கா இந்த மாதிரி ஒரு ஜிம்பாப்வே லாஸை பார்க்கறது சரி ஓகேப்பா, எல்லாருக்கும் எப்பயாவது நடக்கும். இந்தியா கூட தான் வந்து பங்களாதேஷ் கிட்டலாம் வந்து ஒரு வேர்ல்டு கப்லேயே ஒரு மேட்சை தோத்து குரூப் ஸ்டேஜில் எக்ஸிட் ஆனோம் 2007. எப்படி நம்ம அப்பப்போ சொல்லலாம், இந்த மாதிரி மினோஸ் டீம் வந்து செமையாக அடிச்சு வந்த ஒரு சினாரியோஸ் நிறைய இருக்குது. அந்த மாதிரி ஒரு 10-20 இன்சிடென்ட்ஸ் சொல்லலாம் நம்ம கிரிக்கெட் வரலாறுலேயே. ஆப்கானிஸ்தான் அந்த மாதிரி அடிச்ச மேட்சஸ் எல்லாமே சொல்லலாம்.